எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு சூப்பரான வெறும் 3 பொருள் வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி தான். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் எந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த புடிங் செய்கிறதுக்காக வேண்டி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கொள்ளுங்க. நான் எடுத்திருக்கிற கஸ்டர்ட் பவுடர் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட் பேக்கெட் பார்த்தீங்கன்னா வேர்பஸ் பிஸ்கட் தான். உங்களுக்கு பிடிச்ச எந்த பிஸ்கட் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைலோ 2 பேக் எடுத்துக்கொள்கிறேன். இந்த புடிங் செய்கிறதுக்காக 2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை 2 கப் அளவு தண்ணியில் கரைச்சிட்டு தான் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கப் அளவு பாலை பேனில் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 கப் அளவு பாலை தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாதபடி கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை கட்டிகள் இல்லாதபடி கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நாம் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் பாலில் 4 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் செய்கிற அளவோட டபுளாக்கி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுக்கிற பிஸ்கட்டை இந்த மாதிரி சின்ன சின்னனா உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக வேர்பஸ் பிஸ்கட் தான் சேர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லேயே இந்த வேர்பஸ் பிஸ்கட் கிடைச்சதால நான் வேர்பஸ் பிஸ்கட் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து வச்சிருக்கிற பாலை சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கொதி வரும்போது நாம் கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நாம் இந்த கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாதபடி பர்ஃபெக்டாகவே இந்த புடிங் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக நாம் செய்ய போகிற பவுலில் இந்த மிக்ஸிங்கை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற மைலோவை இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு மைலோ பேக் சேர்த்துருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் உடைச்சி வச்சுருக்கிற பிஸ்கட்டை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு மிச்சமாக இருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்ஸை இந்த மாதிரி பிஸ்கட் மேலால் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் மிச்சமாக இருக்கிற மைலோ பவுடரை திரும்பவும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி மேலால் தூவிக்கொள்ளுங்க. இந்த மைலோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நாம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்குன்னு. எக்ஸாக்டாக நம்ம கொக்கோ பவுடர் இல்லைன்னா சாக்லேட் சேர்த்து செய்யும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புடிங் நமக்கு கிடச்சிருக்கு. நாம் ரெஸ்டாரண்ட் போய் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு புடிங் சாப்பிட்றேன்டா ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ வீட்டிலேயே குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புடிங்கை ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சில்லுன்னு ஒரு சூப்பரான புடிங் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ அவ்வளவு தான். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.